உள்ள ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் தங்கறதுக்கான தங்குமிடங்கள் இருக்கு. அதிநவீன மருத்துவமனைகள் இருக்கு. சுயசார்பு மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்கு. 6 மாசங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் சேமிப்பகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உலகமே பூமிக்கடியில இயங்கிட்டு இருக்கு. ஒருவேளை அணு ஆயுத தாக்குதலே நடந்தாலும் அடியில இருக்கிறவங்க ஒரு வருஷம் வரைக்கும் வெளியில வராமலேயே உள்ளுக்குள்ளவே உயிர் வாழ முடியும். இங்க தான் நவீன தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் இருக்கு. உலகத்தோடு தொடர்பு கொள்றதுக்காக ஃபைபர் ஆப்டிக்ஸ், அப்புறம் செயற்கைக்கோள் இணைப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி பிரம்மாண்டமான சிக்கலான இந்த மிசைல் சிட்டிஸ்குள்ள ஈரான் இன்னொரு புறம் இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் அமெரிக்காவால அவங்கள நெருங்கவே முடியல. இதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிளை பாதைகள் இருக்கும். நூற்றுக்கணக்கான போலி நுழைவு வாயில்கள் இருக்கும். ரேடார்களுக்கே சிக்காத ஆழமான சுரங்கங்கள் இருக்கும். ஒரு மிசைல் சிட்டியும் இன்னொரு மிசைல் சிட்டியும் கூட இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய இந்த சிக்கலான பிரம்மாண்டமான தொழில்நுட்ப வலைப்பின்னல் இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல, அதை பற்றி கணிக்கவும் முடியல. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களோட உளவு அமைப்புகளை வச்சு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் மொஜ்தபா கமேனி அவங்க கண்ணுல கூட படாததுக்கு இதை தான் முக்கிய காரணமா எல்லாரும் சொல்றாங்க. எங்கேயோ ஒரு மிசைல் சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு மருத்துவமனைக்குள்ள அவர் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா மொஜ்தபா கமேனி அந்த குண்டு வெடிப்புல, ஏவுகணை வெடிப்புல கடுமையா காயமடைஞ்சிருக்கிறாரு, சிகிச்சையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அவருக்கு காலில் ஒரு ஊனமே ஏற்பட்டிருக்கு, அதற்காக அவருக்கு ப்ராஸ்தட்டிக் லெக் வைக்கிறதுக்காகவும் இருக்காங்கன்னு செய்திகள் வந்தா கூட இதுவரை அதிகாரப்பூர்வமா ஈரான் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியில கசியல. அந்த அளவுக்கு இது ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணமே இந்த மிசைல் சிட்டிஸ்குள்ள இருக்க அமைப்பு தான். அங்கிருந்து வெளி உலகத்துக்கு எந்த தகவலுமே போகாது. நம்ம ஈரானோட ஏவுகணை நகரங்கள் பத்தி பார்த்தோம். நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சர்வதேச ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான். இதையெல்லாம் தாண்டி ஏவுகணை நகரங்களுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ தெரியல. ஈரானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. அமெரிக்கா இன்னும் தீவிரமாக போரில் இறங்கினால் உங்களுக்கு நாங்க ஹார்ட் அட்டாக் வரவழைக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் ஆயுதங்கள் இருக்குது, அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமெரிக்கா என்ன செய்ய போகுது, இஸ்ரேல் என்ன செய்ய போகுது, ஈரான் தன்னுடைய பக்கம் இருந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு என்று தங்களுடைய தரப்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏவுகணை நகரங்களுக்குள் உண்மையிலேயே மொஜ்தபா இருக்கிறாரா, எப்படி இருக்கிறார், சர்வதேச ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.